வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் குண்டலகேசி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸே மிரள வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சவுதி அரேபியா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அண்ட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தற்போதைய ராயல் ரம்போ கண்டிஷனை பற்றியும் இந்த த்ரிபிள் ஏ ரெஸ்லிங் ஷோன்னு ஒன்று இல்லை, அது இப்போ டபிள்யூ கூட மெர்ஜ் ஆகிட்டு அப்போ அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேணும் அல்லவா? அதில் என்ன நடந்தது, எப்படி பார்க்கலாம், அண்ட் மோர் அப்டேட்ஸ் நியூஸ் எல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி ரொம்பவே குஜாலாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது ராயல் ரம்பிள் 2026. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒத்த வாரம் தான் இருக்குது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலையிலேயே நைட்டு தான் நைட்டு பார்த்தோன்னு வைங்களேன், கரெக்டாக இந்த ராயல் ரம்பிள் டெலிகாஸ்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு மணிக்கு நைட்டு நீங்கள் பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸில். மேக்ஸிமம் நிறைய பேர் தூங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தூங்காதீங்க, ஏன்னா ராயல் ரோ அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஷோ. அதை நைட்டு முழிச்சு பார்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்டிங்கை பார்த்தா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. சரி, இப்போதைக்கு கட்டு அமைப்பை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சிட்டாங்க. அண்ட் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ், அது இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கட்டுமானத்தை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ சவுதி அரேபியாவில் நடந்தால் என்ட்ரன்ஸே வேறு லெவலில் இருக்கும்பா அப்படிங்கிறத காட்டும் விதமாக பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த புர்ஜ் கலிஃபா இருக்குல்ல, அதோடைய லோகோ மாதிரியே என்ட்ரன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கு ஐடியா வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுலேயே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு பாருங்கள், எம்புட்டு பெரிய ஒரு ஸ்டாச்சு. இது எந்த ஸ்டாச்சுனா ரோமன் ரெயின்ஸ் வி த ஒன், அவரோட கையை மட்டுமே ஒரு ஸ்டாச்சுவாக ரெடி பண்ணி இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க சவுதி அரேபியாவுடைய அந்த ராயல் ரம்பிள் ஸ்டேஜுக்கு. என்னப்பா இம்புட்டு பெரிய ஒரு இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ட்ரிபியூட் பண்ணதுக்காக தான். இப்போது சவுதி மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி பார்க்கறதுக்கு வருவாங்கல்ல. ஆக்சுவலி ராயல் ரம்பிள் முடிஞ்சதுக்கப்புறமா இது அப்படியே விட போகிறது இல்லையா, ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு பூங்கா மாதிரி. அதாவது நீங்கள் ரெஸ்லிங் ஷோ எப்படி இருக்குது, பேக் ஸ்டேஜில் எப்படிலாம் ரெடி பண்ணாங்க, ரெஸ்லர்ஸ் எங்கே தூங்கியிருப்பாங்க, உறங்கியிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ரூமெல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல, அண்ட் கொரில்லா பொசிஷன்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சுட்டி காட்டி அதுலேயும் வருமானத்தை சம்பாதிக்க போகிறானுங்க சவுதி அரேபியாக்காரனுங்க. அதில் வரவங்க ஃபோட்டோ எடுக்கணும்ல, அதுக்காக ரோமன் ரெயின்ஸோடைய கையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லோகோவாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸோட என்ட்ரன்ஸ்க்காகலாம் இல்லைங்க, ஏன்னா என்ட்ரன்ஸ்க்காக இதெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது இல்லை, வெளியில் அப்படியே வச்சுருப்பாங்க. ரோமன் ரெயின்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஜே ஊசோ, எல்ல நைட்டு அவங்களுடைய லோகோலாம் கூட அந்த கிரவுண்டு பேர்ஸ் தானே அங்கங்கே வச்சுருக்கிறாங்க. அவங்க லோகோ கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. உண்மையிலேயே நல்ல ஐடியா இல்லை, நல்ல பிஸ்னஸ் இல்லை. சரி, அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். த்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் நடந்த ஒரு குஜாலான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா லோலா வின்ச்சுக்கும் ஹிட்லி லாராக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருக்கிறது மிஸ்டர் இகுனோ தான். இகுனோ கிட்ட பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பாரு இகுனோ, நெக்ஸ்ட் வீக் நமக்குள்ளே ஒரு மேட்ச் இருக்குது, அந்த மேட்ச்சில் நீ தான் ரெஃப்ரியாக இருக்கிற, எப்படியாவது நீ என்னை வெற்றி பெறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே லோலா வின்ச்சி அந்த பக்கம் வந்துட்டாங்க. என்னமா பேசிகிட்டு இருக்கிய, நானும் இந்த இதில் இருக்கிறேன், இகுனோவுக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவன் எனக்கு தான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்போது என்ன பண்ணுறாங்க தெரியுமா, என்னுடைய அன்பான முத்தங்கள் உனக்கு உண்டு, இதை வச்சுக்க, எனக்கு தான் நீ ஹெல்ப் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இகுனோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு உமா வேற கிடச்சிருக்குது, என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது இந்த பக்கம் லோலா வின்ச் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அதை விட்டு தள்ளு, அதை விட சூப்பரான உமா நான் தாரேன், இந்தா புச்சுக்குன்னு உமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு உமா கொடுத்துட்டாங்க. என்னடா எந்த பக்கம் பார்த்தாலும் உமா மூலையாக இருக்குது, ஆனால் மூவாவை கன்னத்தில் தான் தராங்க, வாயில் தர மாட்டேங்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் புலம்பிகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம், நான் வேணா உமா தரட்டுமா, யாருன்னு பார்த்தா அட காங்கையின் கொரியலா. இதை பார்த்தேன்னா இது எல்லாம் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்க, ஐயையோ உமாவும் வேண்டாம் கும்மாவும் வேண்டாம் விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் என்னுடைய அன்பு புத்தகங்கள் வேண்டாமா தான், வேண்டவே வேண்டாம், சரி அதை விட்டு தெளி, ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கிஃப்டாக ஒரு டிஷர்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கிஃப்ட்டு டிஷர்ட் என்ன தெரியுமா, ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரிக்கான அந்த டிஷர்ட்டு பாருங்களேன், அவரை மாதிரியே பச்சை கலரில் ஒரு ரெஃப்ரிக்கான டிஷர்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை போட்டால் நெக்ஸ்ட் வீக் அவர் ரெஃப்ரியாக இருக்க போகிறாராம், ஒரே கூத்தாக இருக்க போகுது. அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டா அஃபிஷியலி ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் ஒரு வீக்லி வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், இப்போ டபிள்யூ இருக்கிற எல்லாருமே இப்போ ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனி வந்துட்டு இருக்காங்க. இப்போது ஃபைனல் ரே ஆஃப்
ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால் உண்டுங்க. ஆக்சுவலி என்னதுன்னா மணி இந்த பேங்க் கான்செப்ட் தான். எப்போ நேரம்னா எந்த நேரம் வேணாலும் அதை வச்சு கேஷிங் பண்ணிக்கலாம். ஆனால் மணி இந்த பேங்க் பதிலாக அங்கே ஒரு வால், அவங்களுக்கு ரொம்பவே சென்டிமெண்ட் போல் இருக்குது இந்த வால். அந்த வாலுக்கான ஒரு டோர்னமெண்ட் மேட்ச்சு அடுத்த வாரத்துலேருந்து நடக்க போதான். இதை பெண்டா வந்துட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா? சரி, அப்படியே டபிள்யூ பக்கம் வந்தோன்னு வைங்களேன், ராண்டி ஆர்டன் எதுக்குப்பா வந்து வெற்றி பெறலை சாட்டர்டே மேட் அப்படிங்கிற பெரிய பேச்சு போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறது இதுதான், சாட்டர்டே நைட் மெனியூண்ட நடக்கிற இடம் சாமி ஜெயனுடைய சொந்த ஊர் டொராண்டோ. இதை வர ராகு நடக்கும் போது ராகு கண்டிப்பாக வருவார். ஸோ ராண்டி ஆர்டன் வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டருக்கான ஃபியூடை டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ராண்டி இப்போ டைட்டிலை நோக்கி போக போகிறது கிடையாது. ஸோ ராண்டிக்கான என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா, அவரை வந்து ராயல் ரம்பில் கோத்து விட்டுருவாங்க, ராயல் ரம்பில் பங்கேற்றுக்கோங்க அப்படின்னு. ஸோ ட்ரூ மேக்கின்டருக்கும் சாமி ஜெயனுக்கும் தான் சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. அண்ட் இன்னொரு காரணம் என்னதுன்னா, சாமி ஜெயனுடைய சொந்த ஊரை காட்டிலும் சவுதி அரேபியாவில் ஃபேன்ஸ் அதிகம். அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும், மறுக்க நான் சொல்ல வேணாம். ஸோ அதுவும் இல்லாமல் சவுதிக்காரனாகவே வந்துடுவார் சாமி ஜெயின். ஒரு நீட்டமாக ஒரு பாவடையும் போட்டுட்டு சொக்காயும் போட்டுட்டு அப்படியே ஒட்டக்கத்தில் வர வேண்டியதுதான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க சவுதி ஆளாகவே வருவார். அண்ட் ட்ரூ மேக்கின்டர் கூட மேட்ச் விளையாடுறாரு. இதில் மேக்ஸிமம் நான் சொல்லியிருக்கிறேன், சாமி ஜெயின் வெற்றி பெற்று நியூ சாம்பியனாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. அதுக்கான ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நம்ம ரெஸ்லிங் கிங் 2ல் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுக்கணும், பார்த்துக்கோங்க. ஏன்னா சாமி ஜெயினை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க தடவை ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஆகும் போது இதால் தோற்று போயிட்டார். ஆனால் இந்த தடவை வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கார். ஏன்னா இதை தோத்துட்டாருன்னா அவ்வளோதான், சாமி ஜெயின் அம்புட்டு தான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நிலைமைக்கு போயிடும். அவர் எதனால் வெற்றி பெறணும், ஏன் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், அதுலேயும் அவர் 99% வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ மறக்காமல் ரெஸ்லிங் கிங் 2ல் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா போகணும், இப்போவே போயிடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இன்னும் செய்திகள் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குல்ல. அப்படியே ட்ரிபிள் ஏ பக்கம் வந்தோன்னா, ட்ரிபிள் ஏலையும் க்ரூசர்வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்குது. அதுக்கான மேட்ச் நடந்துருக்குது. லாரேடிக்கோ பேரை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது. சரி, அவர் தான் சாம்பியனு. ஸோ அதுக்கப்புறமா ஆப்டகன் நமக்கு தெரியும், இவர் பார்க்கறதுக்கு மினி பெண்டா மாதிரி இருப்பார். அண்ட் ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் மினி வைக்கிங்கோவே இருக்கார். ஆக்சுவலி வைக்கிங்கோவே மினியாக தான் இருப்பார். அவருக்கு ஒரு மினி வேஷனாக முடியலப்பா ராசா. இது அகெயின் பார்த்தீங்கன்னா அவர் டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டார். ஸோ லாரிட கிட் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணி இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த வாரம் யார் கூட மொத்தம் போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது மேட்சா வூல்ஃப், அவர் வந்து இன்றைக்கி ஒரு மேட்ச் விளையாட போகிறாரு. அதுவும் லத்தீன் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்புக்காக. இப்போதைய லத்தீன் அமெரிக்கன் சாம்பியன் வாக்னர் தானே, அவர் கூட மேட்ச் விளையாட போகிறாரு. இதில் வாக்னரே பார்த்தீங்கன்னா அவருடைய லத்தீன் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கும். வாக்னரை நம்ம WWE சூப்பர் ஸ்டாரான சாண்டோஸ் எஸ்கோபார் அட்டாக் பண்ணியிருப்பார். ஸோ அதனால அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு, நீ எப்போ வேணாலும் எந்த நேரம்னாலும் என் டைட்டிலுக்காக மோதலாம், நான் ரெடியாக இருக்கிறேன்னு. அண்ட் கைஸ் மறந்துடாதீங்க, முக்கியமான விஷயம், கூடிய சீக்கிரம் ஃபாக்ஸ் நெட்வொர்க்குக்கு இந்த ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் டெலிகாஸ்ட் ஆக போகுது. சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் கூடிய சீக்கிரம் WWE மீடியம் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் இந்த ட்ரிபிள் ஏ ஷோவை. அதை பற்றி நம்ம பிறகு வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா ராயல் ரம்பிள் சைடு வந்தோன்னு வைங்களேன், ராயல் ரம்பில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பின் மத்தியில் இருக்கிறது சாமி ஜெயின் வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டர். இப்போ நமக்கு ஒரு செய்தி என்ன கிடச்சிருக்குன்னா, ராயல் ரம்பிளுக்கான மென்ஸுக்கான அந்த 13 மேன் மேட்சை மெயின் ஈவெண்ட்டாக வைக்கிறதுக்கான பிளான் இல்லையா? என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஈவெண்ட்டாக சாமி ஜெயினுக்கும் ட்ரூ மேக்கின்டருக்குமான அண்டர்ஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. எப்பா இந்த மேட்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை மேபி நான் சொன்ன மாதிரி சாமி ஜெயின் சாம்பியன் ஆகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மேட்சை மெயின் ஈவெண்ட்டாக வச்சு ஆகணும். ஸோ 30 மேன் ராயல் மேட்சை முதலையே நடத்திட்டு இதை மெயின் ஈவெண்ட்டாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ தான் ட்ரூ வின் பண்ணியிருக்காரு, அதுக்குள்ளே தோப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லூச்சா லிபரேட் ரெஸ்லிங்கோடைய மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். WWE பார்த்து எங்கே பார்த்தாலும் WWE தான் ஆயில் வருது. ட்ரிபிள்ஏடைய டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். WWE சேர்ந்த மோட்டார் சிட்டி மிஷின் கன் இதில் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்காக வந்திருப்பாங்க. மேட்சையும் நல்லாவே கொண்டு போனாங்க. பட் இதில் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பைக்கோ கிளவுனும்
பாக்னோவும் அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அண்ட் கைஸ், AAA ரெஸ்லிங் ஷோ பாருங்கள், இஸ் பெட்டர் தென் ராஸ் மேக்டவுன். 1 hour ஷோ தான் நம்ம WWE யூடியூப் சேனல்லையே இருக்குது. வீக்லி யூடியூப் சேனலில் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க.